டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் சற்று முன்பு ரத்து செய்யப்பட்டிருப்பதை தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் காவல்துறை அவரை கைது செய்யலாம் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது. அது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேற்றைக்கு நம்ம பேசியிருந்தோம். இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையை அவங்க களம் இறங்கியிருந்தாங்க. செந்தில் பாலாஜி அவர் சார்ந்த நபர்களுடைய பகுதிகளெல்லாம் தீவிரமான சோதனையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஈடுபட்டாங்க. நம்ம அமலாக்கத்துறையே வந்துட்டு இருக்கு. ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் முழுக்க அமலாக்கத்துறை தான் செந்தில் பாலாஜியை போட்டு வாட்டி வதைச்சாங்க. அப்போ அதை பேசி இந்த செந்தில் பாலாஜி சோதனை அப்படின்னாலே நமக்கு என்ன வருது, இந்த அமலாக்கத்துறை தான் வந்துட்டு இருக்கு. இப்போ அமலாக்கத்துறை போய் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்போ நேற்றுக்கு நடந்த அந்த சோதனையில் நிறைய முக்கியமான ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்ட தகவல்லாம் வந்தது. பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியானது. இது ஏற்கனவே அமலாக்கத்துறை 1000 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக எல்லாம் செய்திக்குறிப்பு வெளியிட்டாங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செஞ்சது அப்படின்னா, செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்திருந்தது. செந்தில் பாலாஜி மற்றும் 7 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. அந்த 7 பேர் யாரெல்லாம்னா, செந்தில் பாலாஜி அவர் தான் A1 முதல் குற்றவாளி செந்தில் பாலாஜி தான். அவரோடு சேர்த்து அந்த டாஸ்மாகினுடைய முன்னாள் MD விசாகனை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அவர் IAS அதிகாரி. கடந்த ஆட்சி காலத்தில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடத்திய போது இந்த விசாகன் என்கிற பெயர் பெரிய அளவில் வந்தது. விசாகன் அப்ரூவராக மாறி அரசுக்கு எதிராக இந்த செந்தில் பாலாஜி உள்ளிட்ட இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட நபர்களுக்கு எதிராக அவர் பேச போகிறார் என்பது மாதிரிலாம் தகவல்கள் எல்லாம் வந்தது. அப்போ அந்த விசாகன், அதே மாதிரி முன்னாள் சீனியர் ரீஜனல் மேனேஜர்ஸ் 2 பேர், ராமதுரை முருகன், R பன்னீர்செல்வம், அதே மாதிரி செந்தில் பாலாஜியுடைய முன்னாள் PA அவருடைய உதவியாளர் பாஸ்கர், அவருடைய நெருங்கிய கூட்டாளி ரதேஷ்ராஜ் சண்முகவேல், முலானூர் கார்த்திக் என்று சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 11 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் இருக்கிறது. இந்த FIRல நிறைய குற்றச்சாட்டுகளை அடுக்கி இருக்கிறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை. முதல்ல இந்த டாஸ்மாக் பார் டெண்டரில் நடந்த முறைகேடு, அதாவது 2021 கிட்டத்தட்ட 857 பார்களுக்கு டெண்டர் விட்டுருக்கிறாங்க. இந்த டெண்டர்களில் நிறைய விதிமீறல்கள் நடந்திருக்கு. குறிப்பிட்ட சில நபர்களுக்கு மட்டுமே இவங்க இந்த டெண்டர்களை கொடுத்துருக்குறாங்க. போட்டியாளர்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கல. அப்போ இதில் லஞ்சம் வாங்கி கொடுத்துருப்பார்கள் என்கிற ரீதியில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது மாதிரி இந்த நிறைய டெண்டர் விண்ணப்பதாரர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரே வங்கியில் தொடர்ச்சியான DD எண்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ இந்த டெண்டர் விவகாரத்தில் ஒரு கூட்டுச்சதி நடந்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டுறாங்க. அது மாதிரி இந்த உரிமம் புதுப்பிக்கப்படாமல் பார்கள் இயங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 284 டாஸ்மாக் பார்கள் உரிமம் புதுப்பிக்கப்படாமல் இயங்கிட்டு வந்திருக்கு. அதாவது இந்த லைசன்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அதை ரினியூவல் பண்ணாமல் தொடர்ந்து அவங்க நடத்திட்டு வர்றாங்க. அப்போ இதன் மூலமாக அரசுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இதில் தான் இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் வருது இல்லையா, கட்சி நிதி, இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அது மாதிரி இந்த போக்குவரத்து டெண்டர் முறைகேட்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இந்த கரூர் கேங் மேலே ஒரு பெரிய குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. கரூர் கேங் அப்படிங்கிறது பிரபலமான ஒன்று, செந்தில் பாலாஜியுடைய கேங் என்று சொல்லப்படக்கூடிய கேங். அவங்க மேலே இந்த முலானூர் கார்த்திக் இருக்கார் இல்லையா, கார்த்திக் அவர் தலைமையில் ஒரு குழு செயல்பட்டிருக்கு. இந்த குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பார் டெண்டர்களில் இந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. இவங்க தான் அதனுடைய அந்த பின்புலமாக இருந்திருக்கிறாங்க. அந்த பார்ட்டி ஃபண்ட் வசூலித்த செய்தி இருக்கு இல்லையா, இந்த கரூர் கேங் மூலமாக தான் இந்த பார்ட்டி ஃபண்டெல்லாம் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது FIRல வந்திருக்கு. அது மாதிரி போலி பில், நிறைய ஃபேக்கான பில், இதெல்லாம் புதிய செய்தி இல்லை, இதெல்லாம் பழைய செய்தி. அதை மறுபடியும் இவங்க FIRல கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி இந்த தனியார் நபருடைய அதிகார தலையீடு, ரதேஷ்ராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தில் எந்த விதமான அதிகார பொறுப்புலையுமே இல்லை. ஆனால் இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டுறது, அதிகாரிகளெல்லாம் இவர் இயக்கிட்டு வர்றார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதுவும் இங்கே FIRல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்படி FIRல நிறைய லிஸ்ட்டு பெருசுன்னு சொல்கிறது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சுருக்கு. அப்போது இதில் A1 யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தான். அப்போ செந்தில் பாலாஜியை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும், அவரோடு சேர்ந்து மற்ற நபர்களையும் கஸ்டடியில் எடுத்து விசாரித்தா இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் முறைகேட்டில் நிறைய கூடுதலான தகவல்கள் கிடைக்கும் என்பதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ஒரு நோக்கம். அப்போ என்ன செய்கிறாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த செந்தில் பாலாஜியெல்லாம் காவல் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிற நகர்வை முன்னெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி என்ன செஞ்சிட்டாருன்னா, நேற்றைக்கு தான் வழக்கு பதிவு செஞ்சு சோதனை நடக்குது. உடனடியாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி அவர் மனு தாக்கல் செய்கிறார் உயர்நீதிமன்றத்தில்.
அந்த முன்ஜாமீன் மனுவினுடைய விசாரணை இன்னைக்கு வந்தப்போ காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கினுடைய விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கு. நாங்கள் செந்தில் பாலாஜியை மற்ற நபர்கள் எல்லாம் நாங்கள் காவலில் எடுத்து விசாரிக்கணும், நிறைய முகாந்திரம் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, கோடிக்கணக்கில் முறைகேடுகள் நடந்திருக்கு என்று காவல்துறை தரப்பு வாதம் வச்சதுமே உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதற்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் அதை வந்து நீதிமன்றம் கருதுவதாக சொல்லி என்ன செய்கிறாங்க, இந்த வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது, அதனால் ஜாமீன் தர முடியாது என்று சொல்லி இந்த ஜாமீன் மனுவை ரத்து செய்கிறாங்க, தள்ளுபடி செய்கிறாங்க. அப்போ செந்தில் பாலாஜியை காவல்துறை கைது செய்வதற்கான வாய்ப்பை நீதிமன்றம் வழங்கிவிட்டதாக தான் நம்ம இதன் மூலமாக நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அப்போ செந்தில் பாலாஜி இப்போது இருப்பாரா இல்லை அவர் தலைமறைவாவாரா, அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. காவல்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கான முயற்சிகளை முதல்ல வந்து எடுக்கணும்னு நம்ம நம்புகிறோம், பார்ப்போம் அது எடுக்கிறாங்களா இல்லை இதுவும் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு இதாக மட்டும்தான் போகுமா. ஏன்னா கடந்த காலங்களில் இதே மாதிரி தான் அமலாக்கத்துறை நிறைய வேலைகளை செஞ்சாங்க. அது மாதிரி இது இருக்குமா, இல்லை உண்மையிலேயே செந்தில் பாலாஜியை வந்து கைது செய்து சட்டத்தின் முன்னால் நிறுத்துவதற்கான வேலைகளை வந்து காவல்துறை செய்ய போகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அப்படி செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கான முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டால் செந்தில் பாலாஜி இங்கே இருப்பாரா இல்லை தலைமறைவாயிருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி தலைமறைவாக தான் இருந்தார். இப்போ தான் இந்த முன்ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட வெளியே வரல. எங்களை வந்து வேறு வழக்கில் எதையுமே எந்த வழக்கிலும் எங்களை கைது செய்யக்கூடாது, விசாரணையெல்லாம் நடத்தக்கூடாது என்று சொல்லி மனு தாக்கல் செஞ்சாங்க. அந்த மனுவையும் நீதிமன்றம் வந்து தள்ளுபடி செஞ்சுது. இப்போ இந்த மனுவையும் தள்ளுபடி செஞ்சுருக்கு. இப்போ தான் ஒரு 2-3 நாளாக தான் செந்தில் பாலாஜி வந்து சென்னையில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வந்து அவர் வந்து கையெழுத்து போட்டுட்டு வர்றாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய மற்ற வழக்கில் அந்த பேரம் பேசப்பட்ட வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்கில் இப்போ மறுபடியும் அடுத்த வழக்கு. எத்தனை வழக்கு தான் ஒரு மனுஷன், அதாவது உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் செந்தில் பாலாஜி உப்பு தின்னுட்டு இப்போது தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறார். அது ஆடாத ஆட்டமா, எவ்வளோ ஆட்டங்கள் அதிகாரத்தில் இருக்கிறப்போ, எவ்வளவு முறைகேடுகள், எவ்வளவு மோசடிகள். அப்போ இது எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். செந்தில் பாலாஜி வந்து இன்னைக்கு கைது செய்வாரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து திமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதும் உடனடியாக கைது செஞ்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவர் வந்து நீதிமன்றம் வந்து அவருக்கு ரிமாண்டை வந்து மறுத்துட்டாங்க. இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன், அவருக்கும் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதும் உடனடியாக அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவர் சிறையில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஜாமீன் வந்து இது வரைக்கும் நீதிமன்றம் கொடுக்கல. இப்போ செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீனும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்போது இதை பயன்படுத்தி காவல்துறை செந்தில் பாலாஜியை கைது செய்யுமா அப்படிங்கிறது வந்து அநேகமாக கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.